okay with this thing. But Gang Leader also was a very good movie which Tamil audiences were able to enjoy in Telugu. Why was it not made in Tamil? Because we wanted them to make Doctor, I guess. No, because when I saw the trailer, it has a very similar flavor. No, I was just kidding, but we didn't have that thought. It also has a lot of native elements in Gang Leader also. We also thought it's little too mainstream. We had, I wanted to do a film, I wanted a film to come to, to Tamil, which is more real and more, which is more relatable. Gang Leader, I felt that we did take those little commercial elements into consideration, and the film also ends with this massive fight and all that. I wanted to do something very heartwarming when I come back, and I thought Shyam Singh Roy is the right film, more than Gang Leader. சாய் பல்லவி, நீங்கள் தமிழ் தெலுங்கு நிறைய படங்கள் நடித்தாலும் இந்த பிரேமம் படத்தையும் ரவுடி பேபி பாட்டையும் வந்து யாரும் மறக்க முடியல. அதெல்லாம் மீறி ஒரு படம் கொடுக்க முடியும், நடிக்க முடியும்னு நினைக்கிங்களா? ஐயோ, ஆல்ரெடி அந்த மாதிரி அவ்வளோ அந்த மாதிரி என்னையை நான் கீழே பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நான் வந்து என்னோட மைண்டில் அது ஒரு இடமா வைக்கல. அடுத்து ஒரு கேரக்டரும் நம்ம வந்து ஹோப் தான் பண்ணிட்டு இருக்க முடியும், இதை அதை பீட் பண்ணும், இதை அதை பீட் பண்ணுன்ட்டு. அந்த முயற்சி தானே வாழ்க்கை. ஸோ யூ ட்ரை டு டூ அ பெட்டர் ஜாப் த நெக்ஸ்ட் ஃபிலிம். அது வரும், அதையும் பீட் பண்ணுறதுக்கு இன்னொன்று வரும், அதையும் பீட் பண்ணுறதுக்கு வரும். அவ்வளோதான். லுக்கிங் அட் இட் அஸ் ஒரு பாசிட்டிவ் விதத்தில் தான் நான் யோசிக்கிறேன். Sai Pallavi, please come to the stage. Last but not least, our natural star Nani. நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ். சும்மா படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும்ன்ட்டு ரிசர்ச் பண்ணோம். நான் தனியாக பண்ணேன், டிரெக்டர் தனியாக பண்ணாங்க. பட் இந்த படத்தில் தேவதாசி அவங்களோட சிஸ்டம் பற்றி மட்டும் இல்லை. ஸோ அது படத்தில் வந்து மற்றவங்களோட கேரக்டர் கூட எந்த ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுங்கிறது தானே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வரணுமோ அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அதுக்குள்ளே போயிட்டு பண்ணுறதுக்கு இது ஷாம் சிங் ராயோட கதை இல்லை. ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்களே, அப்படியெல்லாம் இல்லை. வர ஒரு 3 படமும் வந்து நான் கோவிடுக்கு முன்னாடியே பண்ணுது. அதனால அது இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால சந்தோஷமா இருக்கேன். என் தம்பி இந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே சந்தோஷம். நான் வராமல் யார் வருவா தம்பிக்கு, அதான் வந்தேன். ஹாய் நானி சார். Sorry sir, where? Here sir. Where he? Tell me sir. இப்போ உங்களோட படங்களை வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து ரீமேக் பண்ணி சொல்கிறதாகவும் உங்களுடைய படங்களை வந்து அடிக்கிற கேட்குறாங்க. சிவகார்த்திகேயன் எந்த படம்? நிறைய படங்கள் சார், நிறைய படம். ஓகே. அவரோட படங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸ் ரீமேக் பண்ணுறதாகவும் நிறைய போஸ்ட் இருக்கு. ஆனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா சார்? I was just telling that we together should come. So I think ட்ரிபிள் படத்துல என்டிஆர் actually Shiva was supposed to come today. இல்ல சார், டோலிவுட்ல இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரே 2 ஹீரோஸ் பண்ணிருக்காங்க ட்ரிபிள் ஆர்ல. பட் கோலிவுட்லயும் டோலிவுட்லயும் சேர்ந்து நீங்க 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா? We will plan next. எந்த டைரக்டர் எடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் இருக்கு? That whoever, if I'm doing with Shiva or if whoever we are doing, we will together discuss some nice story. Whoever gets, Kanyana should get a nice story maybe. Nice. Yeah, whoever gets a nice story. Nani sir here.
சாரி எஸ். சார் நீங்கள் கமல் சாரோட பெரிய ஃபேன் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஹேராமில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா போர்ஷன் இருக்கும், லைக் அங்கே ஒரு பெரிய சீக்வன்ஸே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கனெக்ஷன் மாதிரி தோணுச்சா, லைக் அதோட செட்? 100%, you got the right point, because if you see my shirt sleeves, Satya, that's folding the sleeve till here, and the mush from the Heyram. Obviously, when we are fan, unknowingly, subconsciously, we will get that inspiration. டைப்ரைட்டர் அடிக்கிற சீன் கூட பியானோ பண்ணுற மாதிரி இருந்தது. Correct. And all that comes from that only. That's what I was telling today in an interview also, because we grew up watching their films. Unknowingly, we will have those little things automatically come to us. Even Rajni said sometimes how, if we are if I am, not just me, a lot of youngsters, when we are doing a film, when we are doing something powerful scene, commercial film or something, unknowingly we all imitate little bit of Rajni sir. It's there in us because we have watched their films and we grew up. Nani sir, again one more question to you. Any film that has a part of historical in it is kind of difficult to kind of produce on screen, because reproducing that age is difficult. But despite that, if you've done it, it means that you must have been inspired by the story. What inspired you to take up such a script? Like you said, it is very difficult to deal something with the period and all that, because it takes a lot more effort than a regular film, and particularly for a producer to jump in to produce that film, and for all the actors to believe in, because it takes number of dates also a lot more. And the reason is because in the story itself there were moments when I got narrated itself. It's not just one point where we decided that we will do this film. It's overall the script itself. There were so many moments which gave me a high, just sitting in a chair and listening to the director narrate. And if we thought, if we tell this story in the scale it needs to be told, then the audience who are sitting in theater will get a much more high. So I think we did our 100%. So on the 24th, if you guys should watch it and tell us if we succeeded it or not. பாலிவுட்டில் நம்ம ஹீரோக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கா? ஏன்னா நம்ம வந்து ஹீரோயின்லாம் அங்கே போய் வந்து நிறைய ஜெயிக்காங்க, ஸ்ரீதேவி ஆகட்டும், ஜெயமாலி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கள் அங்கே போய் ஜெயிக்க முடியல. ஆனால் அங்கே உள்ள படங்கள்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிடலாம். அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாத்தையும் சவுத் இந்தியாவில் இது பண்ணிக்கிட்டோம். Bollywood, Bahubali, now Prabhas now went off there. Next Charan and Tarak are going, and there's a lineup now. I think in the next there'll be some major projects from Tamil also. So I think we all together as South India will be taking over North very, very soon. Yeah. Thank you so much. Thanks a lot. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம். ஸோ இன்னும் படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ப்ரொடியூசர் சார் சொன்னால் நல்லாயிருக்கும். சார் ப்ளீஸ் கேன் யூ கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ்? Hello everyone. This movie is going to get released in December 24th, all over Telugu, Tamil, Malayalam and Kannada. So please go and watch. You're going to like the movie, and I hope you're going to see everything in the theaters. Thank you. And sir, this is your first film. Yes, ma'am. So how are you feeling? Are you nervous or you're confident enough? I'm nervous talking to everyone. I'm nervous in front of these people, but I'm very confident, happy with those guys. Super, sir. We are also very happy and looking forward, sir. Best wishes. Thank you. Thank you, sir. So much. அடுத்ததா வந்து சமுத்திரகனி சார், ப்ளீஸ். நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படின்றது வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்.
நானி என் தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் ஒரு தமிழ் சாம்சிங்கரா என்ற ஒரு தமிழ் ப்ராஜெக்டோட என் தம்பியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான கலைஞன், ரொம்ப பாசக்காரன், ரொம்ப உண்மையானவன், எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என் தம்பி. இன்னும் பெருசாக என் தம்பி சாதிச்சுட்டே இருப்பான் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் நிமிர்ந்து நெல் தெலுங்கு வெர்ஷன் என் தம்பி தான் நடித்தார். ஜெண்டாபாய் கப்பிராஜ்னு ஒரு படம் எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ண அந்த 90 நாள் ஒவ்வொரு நொடியும் என் மனசில் இருக்கு. அவனுடைய உழைப்பு, ஒரு நல்ல கதைக்காக இயங்கக்கூடிய ஒரு கலைஞன் அவன். ஒரு நல்ல கதை கிடைச்சா 100% அந்த கதைக்காக உழைக்கக்கூடிய ஒரு புள்ள தம்பி. அவனுடைய இந்த சாம்சிங்கரா என்ற இந்த திரைப்படம் 4 மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற நான் இறைவனை வென்றேன். அப்புறம் பல்லவி, அவங்க சகோதரி என்னுடைய மகளாக நடித்தாங்க. எவ்வளோ என் மகள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நடிப்பு நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து வியந்திருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும், இந்த படைப்புலையும் அதே மாதிரி தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார்.